Daily. Taste the Daily. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரக்கூடிய ரெசார்ட்டுகள் தொடர்பான வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இது தொடர்பாக பதிலளிக்கும்படி ரெசார்ட்டுகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு தொடுத்தது யார்? முழு விவரம் என்ன? சத்தியமங்கலம் வனப்பகுதியில் புலிகள் நடமாட்டம் அதிகம் உள்ள 1411 சதுர கிலோமீட்டர் பரப்பு புலிகள் சரணாலயமாக கடந்த 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் 4வது புலிகள் சரணாலயமான சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் செயல்பட்டு வரும் சட்டவிரோத ரிசார்ட்டுகளை மூட உத்தரவு கோரி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அமைப்பு நிறுவனர் கற்பகம் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் செயல்பட்டு வரும் ரிசார்ட்டுகள் குறித்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்ததாகவும் அதற்கு பதிலளித்த சத்தியமங்கலம் தலைமை வன பாதுகாவலர் மற்றும் கலை இயக்குனர் புலிகள் சரணாலயத்தில் 47 ரிசார்ட்டுகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றன என கூறியுள்ளதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். தேசிய வன விலங்குகள் வாரியத்திடமோ மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்திடமோ ஒப்புதல் பெறாமல் இந்த ரிசார்ட்டுகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. வன உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ரிசார்ட்டுகளை மூட உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு மனுவுக்கு பதிலளிக்கும்படி எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ள 47 ரிசார்ட்டுகளுக்கும் உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.